யூடியூபர் மற்றும் பைக் ரேசரான டிடிஎஃப் வாசன் வழக்கு ஒன்றில் 10 ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. இந்நிலையில் டிடிஎஃப் வாசன் தனது கார் மூலமாக ஊராக சுற்றி வருகிறார். அதனை கார் ஓட்டியபடி வீடியோவாக பதிவு செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு 7:50 மணிக்கு மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போன் பேசியபடி அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக ஓட்டியதை அடுத்து டிடிஎஃப் வாசன் மீது 6 பிரிவுகளின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இதனையடுத்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துவதற்காக அண்ணாநகர் காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டார். அப்போது காவல் நிலையத்தின் முன்பாக பேசிய டிடிஎஃப் வாசன், நான் யாருடைய உயிருக்கு பங்கம் விளைவித்தேன்? தன் மீது வேண்டுமென்றே பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போதையில் காரை ஓட்டி 2 பேரை கொன்றவருக்கு பெயில் எனக்கு வழக்கா? சட்டம் என்பது எல்லோருக்குமானதுதான். ஆனால் சாலையில் மது போதையில் செல்பவர்கள் மீது நடவடிக்கைகள் இல்லை. என் மீது மட்டும் போனில் லவுட் ஸ்பீக்கரில் பேசிய போதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நான் நீதித்துறையை நம்பியுள்ளேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும் என முழக்கமிட்டார். இதே போன்று நீதிமன்ற வளாகத்தில் சென்ற போது என்னை பார்த்துதான் இளைஞர்கள் கெட்டு போகிறார்களா எனவும், வீதிக்கு ஒரு டாஸ்மாக் உள்ளது தெரியாதா எனவும் முழக்கமிட்டபடி சென்றார். தற்போது நீதிமன்றத்திலிருந்து டிடிஎஃப் வாசனை சாப்பிடுவதற்காக காவலரில் வாகனத்தில் அழைத்து சென்றார். டிடிஎஃப் வாசன் மீதான வழக்கு விசாரணையை உணவு இடைவெளிக்கு பின் மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.